வணக்கம் 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடர்பாக செய்தியாளர்கள் அபினேஷ் மற்றும் தமிழரசி, சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் உடல் இன்று சென்னை கொண்டு வரப்பட்டிருப்பது குறித்து, பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறித்து செய்தியாளர் கோகுல், கேப்டன் விஜயகாந்த் என்ற பாடல் வெளியீட்டு விழா தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது குறித்து செய்தியாளர் கீதன், அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான சூமோட்டோ வழக்கின் 2வது நாள் விசாரணை குறித்து செய்தியாளர் மதன் ஆகியோர் விவரங்களை தர இருக்கிறார்கள். இவர்களுடன் பேசுவதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநருக்கு எதிராக சட்டப்பேரவையில் அவை உரிமை மீறல் தீர்மானம். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சபாநாயகரிடம் கடிதம். ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு அரசு இன்று பேச்சுவார்த்தை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த திட்டம். கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக பிப்ரவரி 16 டெல்லி செல்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. நட்டா மற்றும் அமித்ஷாவை சந்தித்து அண்ணாமலை பேச உள்ளதாகவும் தகவல். திமுக விசிக இடையே முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு. 3 தனித்தொகுதி மற்றும் ஒரு பொது தொகுதியை வழங்க கோரிக்கை விடுத்ததாக திருமாவளவன் பேட்டி. விவசாயிகள் போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. 144 தடை உத்தரவு அமலில் இருந்தாலும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்துள்ள போலீசார். இமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் ஆற்றிலிருந்து 8 நாட்களுக்கு பிறகு சைதை துரைசாமியின் மகன் உடல் மீட்பு. வெற்றி துரைசாமி மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல். ஊழல் முறைகேடு புகாரில் சிக்கிய சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் மருத்துவ விடுப்பில் சென்றார். சஸ்பெண்ட் செய்ய உயர்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் விடுப்பு. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவில் முன்பாக தீ வைக்கப்பட்ட விவகாரம். பல்லாவரத்தை சேர்ந்த தயாளன் என்பவரை கைது செய்து விசாரணை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 18 மீனவர்கள் சென்னை திரும்பினர். விமான நிலையத்தில் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற உறவினர்கள். மாசி மாத பூஜைக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை. 6 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கும் நிலையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படுகிறது. நேரலையில் பார்க்கலாம். மற்றும் திரு எஸ். ராஜசேகரன் அவர்கள் 31/1/2024 அன்றும் மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆர். வடிவேல் அவர்கள் 2002-2006 ஆண்டுகளில் வாணியம்பாடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். மேலும் 2002-2003 ஆண்டுகளில் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றினார்கள். திரு ஏ. தெய்வநாயகம் அவர்கள் 1985-88, 1991-96 மற்றும் 1996-2001 ஆகிய ஆண்டுகளில் மதுரை மத்திய தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு எம். தங்கவேல் அவர்கள் 1989-91 மற்றும் 1991-96 ஆகிய ஆண்டுகளில் முசிறி தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு துரை ராமசாமி அவர்கள் 1977, 1980, 1980, 1984, 1985, 1988, 1989, 1991 மற்றும் 1991, 1996 ஆகிய ஆண்டுகளில் வெள்ளக்கோயில் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 1993, 1996 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு கு. க. செல்வம் அவர்கள்
2016, 2021 ஆண்டுகளில் ஆயிரமலைக்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு எஸ் ராஜசேகரன் அவர்கள் 2006, 2011 ஆண்டுகளில் ஆலங்குடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தோம் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். திரு எஸ் வெங்கடரமணன் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் திரு எஸ் வெங்கடரமணன் அவர்கள் 18/11/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. திரு எஸ் வெங்கடரமணன் அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராகவும் 1985-89 ஆண்டுகளில் ஒன்றிய அரசின் நிதித்துறை செயலாளராகவும் திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. மருத்துவர் எஸ் பத்ரிநாத் புகழ்பெற்ற கண் மருத்துவர் அவர்கள் மறைவு குறித்து புகழ்பெற்ற கண் மருத்துவரும் சங்கர நேத்ராலயா மருத்துவமனை நிறுவனருமான மருத்துவர் எஸ் பத்ரிநாத் அவர்கள் 21/11/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. குறைந்த செலவில் கண் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சங்கர நேத்ராலயா மருத்துவமனையை தொடங்கிய மருத்துவர் எஸ் பத்ரிநாத் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண் சிகிச்சை பெற வித்திட்டவர். இத்தகைய மகத்தான சேவைக்காக பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் போன்ற உயரிய விருதுகள் பெற்று பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. செல்வியம் பாத்திமா பிபி தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து தமிழ்நாடு முன்னாள் ஆளுநரும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியுமான செல்வியம் பாத்திமா பிபி அவர்கள் 23/11/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. 1997-2001 ஆண்டுகளில் தமிழ்நாடு ஆளுநராக பணியாற்றிய செல்வியம் பாத்திமா பிபி அவர்கள் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி என்ற பெருமைக்குரியவர். தேசிய மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர், கேரள பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவர் உள்ளிட்ட உயர் பொறுப்பு வகித்த செல்வியம் பாத்திமா பிபி அவர்கள் இந்த ஆண்டிற்கான பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு எம் ராஜேந்திரன் தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் மற்றும் ஒடிசா மாநில முன்னாள் ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளரும் ஒடிசா மாநில முன்னாள் ஆளுநருமான திரு எம் ராஜேந்திரன் அவர்கள் 23/12/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித் தலைவராக பணியாற்றிய போது 1964 ஆண்டு தனுஷ்கோடியில் ஏற்பட்ட இயற்கை சீற்ற மீட்புகளை திறம்பட செயல்படுத்தியவர். 1988, 1991 ஆண்டுகளில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராகவும் 1999, 2004 ஆண்டுகளில் ஒடிசா மாநில ஆளுநராகவும் திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மறைவு குறித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகரும் சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் 28/12/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று பொது வாழ்விலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு கேப்டன் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆண்டின் பத்மபூஷன்
விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர். 2006, 2011 ஆண்டுகளில் விருத்தாச்சலம் தொகுதியில் இருந்தும் 2011, 2016 ஆண்டுகளில் ரிஷிவந்தியம் தொகுதியில் இருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 2011, 2016 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவராகவும் திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வினாக்கள் விடைகள். வினாயன் 1, மாண்புமிகு உறுப்பினர் திரு K.A. செங்கோட்டையன் அவர்கள், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டத்தில் தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை கால்வாய்களில் முதல் பாதி பகுதிகள் சுமார் 40.5 கோடி ரூபாய் செலவில் ஒதுக்கப்பட்டு எல்லா பணிகளும் துப்புரவாக செய்யப்பட்டு 100% வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் மீதி இருக்கிற இடங்கள் பணி செய்ய வேண்டுமானால் அதுக்கு தக்க அளவுக்கு நிதி இருக்கிற போது 2ஐயும் கூட்டி பார்த்து அந்த பணிகளையும் எடுத்துக் கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் K.A. செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது 40.55 கோடி மதிப்பீட்டில் 19-20 ஆண்டு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் 2 ஆண்டு காலம் முடிக்கப்பட்டன. முடிக்கப்பட்ட போதும் 26 கிலோமீட்டர்கள் அங்கே சுற்றுச்சுவர்கள் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது. முழுமையாக காங்கிரீட் 6 கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய கிளை வாய்க்காலாக இருக்கிற சிங்கம்பிரிவு வாய்க்கால் என்பது நீண்ட நெடுங்காலமாக 300 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே அந்த வாய்க்கால் வெட்டப்பட்ட வாய்க்கால், அதிலே கிளை வாய்க்கால். அதிலே தண்ணீர் செல்கிற போது அடிக்கடி அந்த கிளை வாய்க்கால் உடைகிறது. அதே நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வருகிற போது கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தண்ணீர் வருகிற போது அடிக்கடி அந்த வாய்க்கால் உடைகிற நிலை இருக்கிறது. ஆகவே அரசு இதை மனதிலே கொண்டு அதை சீர் செய்வதற்கு இந்த ஆண்டே இந்த பணிகளை துவங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். அமைச்சர் அவர்கள். கேள்வி பெரு வாய்க்காலை பற்றி, துணை கேள்வி சிறு வாய்க்காலை பற்றி தாங்கள் சொன்ன காரணத்தால் அதையும் அரசு எடுத்து செய்து தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தற்போது 2வது நாளாக கூடி நடைபெற்று வருகிறது. அதில் கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் கேள்வியை முன்வைத்து வருகிறார்கள். அதற்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இதற்கு முன்னதாக இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது.